சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். மாத சிவராத்திரி அப்படிங்கிறது மாதந்தோறுமே சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறதும் சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும். இது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். பல மடங்கு பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அப்படி இன்றைய தினம் 15/4/2026 புதன்கிழமை மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷமும் இணைந்த இந்த நன்னாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. எனவே இந்த அற்புதமான நன்னாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று மாலை நேரத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இந்த பிரதோஷ நேரத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூசையை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நீங்கள் அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே உங்களோட மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரதோஷமும் சிவராத்திரி இந்த இரண்டும் இணைந்து வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சிவனை வழிபடுவதனால சிக்கல்கள் இன்னல்கள் தீரும், கஷ்டங்களும் கவலைகளும் முழுமையாக காணாமல் போகும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிவ வழிபாட்டை இந்த நாளில் எப்படி செய்வது, இந்த சித்திரை 2 ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது, எப்படி வழிபாடுகள் செஞ்சால் இந்த சிவனின் அருளும் பிரதோஷ நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவல் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் நமசிவாயம் சொல்லி ஜெபிப்பதும் மகத்தான பலன்களை தந்துருளும். அதே மாதிரி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே அருள் மழை பொழிய செய்யக்கூடியவர் தான் சிவபெருமான். இதே போல தான் ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்ததாக இருந்தால் கூட இந்த பிரதோஷம் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது கூடுதல் சிறப்பை பெறுகிறது. பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முன்னதாக 3 நாட்களுக்கு முன்பு திரியோதசி திதியில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது வரும். பிரதோஷ நாளில் சிவாலயம் செல்வது இதுவரைக்குமே இழந்தது எல்லாமே தந்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோவிலும் பெரும்பாலுமே சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இதனால் 16 வகையான அபிஷேகங்கள் ஆலயத்தில் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணராக தரிசித்தாலே இதுவரைக்குமே இருந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகும், தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலுமே இந்த நாளானது சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி இந்த புதன் திசை நடக்கிறவங்க கூட இந்த புதன்கிழமை பிரதோஷம் வரதுனால இந்த புதனை லக்னாதிபதியாக கொண்டவங்க புதன் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். அதே மாதிரி இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா புதனால் வரக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே நீங்கும், கல்வியில் நல்ல சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அறிவுமே வளரும், படிக்காத குழந்தைகள் கூட படிப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு அழைத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பார்த்திங்களா அவங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க, தேர்வில் அதிக மதிப்பெண்ணுமே பெறுவாங்க. ஓம் நமச்சிவாய. அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நம்ம இந்த பிரதோஷ நாளில் எப்படி வழிபாடுகள் செய்யணும்? சிவனுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது தான் இந்த பிரதோஷ விரதம். இது பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி அனைத்து விதமான நன்மைகளையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம். அதற்கு பிறந்துள்ள பரபவ தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் பிரதோஷம், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி அமைச்சிருக்கு, கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட்டு என்ன செஞ்சால் சிவபெருமானோட முழு அருள்வதுமே நமக்கு முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம்.
புதன் பிரதோஷத்தோட சிறப்புகளை பார்ப்போம். தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டு பிறந்த பிறகு வரக்கூடிய முதல் பிரதோஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி இன்று பார்த்திங்களா அமைச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது. தேய்பிரையில் வரக்கூடிய இந்த நாள் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி ஆகியவை எல்லாமே புதன்கிழமையில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பு. பொதுவாகவே புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை புதன் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். ஞானம், தொழில் வளர்ச்சி, செழிப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த நாளில் சிவ வழிபாடு செஞ்சாலே தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, படிப்பு, தேர்வில் வெற்றி, அலுவலகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, உரிய அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த புதன் பிரதோஷம் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான், இதற்குரிய அதி தேவதை சிவபெருமான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான மனதார வழிபட்டாலே சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் செய்கிறவங்க ஆகியவங்க அனைத்துமே இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல நாளாகவே நிறைவு பெறாமல் பாதியில் நின்ற பணிகள் கூட இந்த சிவபெருமானின் அருளால் நிறைவடையும். வீட்டில் ஒற்றுமை நிலவும். தொடர்ந்து ஒரு 12 வருடங்கள் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பவங்க சிவ கணங்களில் ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த புதன் பிரதோஷத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கன்னு பார்க்க போகிறோம். செய்யக்கூடாத விஷயங்களையும் பார்க்க போகிறோம். புதன் பிரதோஷ அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. நாள் முழுவதுமே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 108 முறை அல்லது 1008 முறை உங்களால் முடிஞ்ச 1008 முறை கிழக்கு திசை நோக்கி நீங்கள் அமர்ந்து உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலையில் மீண்டுமே நீங்கள் குளிச்சுவிட்டு பிரதோஷ காலத்தில் 4:30 to 6 அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சிவ பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு கங்கை நீர், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செஞ்சு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனுக்கு பழங்கள், மலர்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சமர்ப்பித்து வழிபடுறது கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நவகிரக சன்னதிக்கு போயிட்டு புதன் பகவானையும் மனதார வழிபடுங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, வாழ்க்கையில் உயர்வும் ஞானமும் நிச்சயமாக கிடைக்கும். சிவனுக்குரிய இந்த நன்னாளில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது கடன் தொல்லைகளை நீக்கி செல்வம், அறிவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயமாக பெருக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் தோஷம், செவ்வாய் தோஷம், இதர கிரக தோஷங்கள் எல்லாம் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக 16 வகையான செல்வங்களை பெற்று குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி நிலைக்கும். கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு மற்றும் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, மாலை நேரத்தில் அதாவது 4:30 to 6 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை அறையில் சிவனோட படத்திற்கு முன்னாடி நெய் விளக்கேற்றி வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு ஓம் நமச்சிவாய மந்திரம் உச்சரித்து சிவ புராணம் அல்லது சிவ நாம வழிகளை படித்து நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் பால், தயிர், சந்தனம் கொண்டு நீங்கள் படத்திற்கு அபிஷேகம் செஞ்சு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் உங்களால் எது முடியுதோ அது படைச்சு நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் நம்ம பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் தான். பொதுவாகவே மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் கூடிய இந்த நேரம் தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்களா அன்று காலையில் நீராடி சுத்தமாக இருந்து திரையோதசி விரதம், அதாவது சாப்பிடாமல் இருந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க பால், பழம் இந்த மாதிரி ஏதாவது அருந்தி நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே நேரத்தில் வழிபாடு நம்ம பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு சிவபெருமான் அல்லது சிவலிங்க படத்திற்கு சந்தனம், குங்குமம் நீங்கள் இதெல்லாம் போட்டு வைக்கலாம். அதே நேரத்தில் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சிவருக்கு பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தது வில்வ இலை. அதனால தான் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் நமச்சிவாய அல்லது சிவ மந்திரங்களை 108 முறை நீங்கள் ஜபிக்கலாம். சிவபுராணம், சிவ கவசம் அல்லது தேவாரம் பாடி இறுதியில் கற்பூர ஆராதனை காட்டி நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம். நைவேத்தியமாக நீங்கள் முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், பால் அல்லது பழங்கள்
பழங்கள் இது எல்லாமே படைச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதனால் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீரும். குறிப்பாகவே பிரதோஷ விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் கடன் தொல்லைகள், நோய்கள் நீங்கி செல்வம் நிச்சயமாக பெருகும். அதே நேரத்தில் இந்த அற்புதம் நிறைந்த சிவராத்திரியும் இந்த பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது கூடுதலான ஒரு சிறப்பு கொண்டிருக்கு. மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் நமச்சிவாயம் சொல்லி செபிப்பதும் மகத்தான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மழை பொழிய செய்வார் சிவபெருமான். இதே போல தான் ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னா கூட இந்த பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப மகத்துவம் அதிகன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இதில் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் கூடிய இந்த நேரத்தை, இந்த 1.5 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோவிலுமே சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதில் 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேகத்தை தரிசித்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக சுபிட்சமாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.